இன்னைக்கு நம்ம வயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்றோம், வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் பற்றிலாம் நிறைய பேசிட்டு இருக்கோம். இதை பற்றி 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் யோசிச்சாரு, அதுக்கான செயல்லையும் ஈடுபட்டாரு, அந்த ப்ராஜெக்டையும் செய்ய ஆரம்பிச்சார். உலகத்துக்கே ஃப்ரீயா கரண்ட் கொடுக்கணும்னு நினைச்ச டெஸ்லா சொன்ன ஒரே ஒரு பதில் அவரோட மொத்த ப்ராஜெக்டையும் தரமட்டமாக்குச்சு. இது எப்படி நடந்துச்சு, அப்படி என்ன ப்ராஜெக்ட் அவர் பண்ணாரு, இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் மின்சார மனிதன். இன்னைக்கு நம்ம வயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே டெஸ்லான்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானி இதை பற்றின ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதை ஒரு ப்ராஜெக்டாகவும் செய்ய ஆரம்பிச்சாரு. 1901 இதுக்கான ப்ராஜெக்டை அவர் ஆரம்பிச்சாரு. வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை இவர் ஆரம்பிச்சு அதுக்காக ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு டிரான்ஸ்மிஷன் டவரை கட்டுறாரு. இந்த டவரோட பேரு வார்டன் கிளைஃபே டவர். இது சாதாரணமான டவர் கிடையாதுங்க. இது காங்கிரீட்டால கட்டப்பட்டது கிடையாது. உட்டன் ஸ்ட்ரக்சர், ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி 187 அடி உயரம், அதை தாங்கிறதுக்காக பூமிக்குள்ள 100 அடி ஆழத்துல இருந்து சப்போர்ட். இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு டவர். அந்த 187 அடி உயரத்தோட உச்சியில 20 மீட்டர் அகலத்துல ஒரு மிகப்பெரிய டிஷ். அது மட்டும் இல்லாம பூமிக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் இத்தனையும் அமைக்கிறாரு. 1901 இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு செட்டப்பை செஞ்சு இதை ஏன் பாதியில கைவிட்டார்? இவரோட இந்த ப்ராஜெக்டுக்கு ஆரம்பத்துல பணம் இன்வெஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஜேபி மார்கன். இவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான பினான்சியர். இவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபண்டு இன்வெஸ்ட் பண்றாரு, ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் வயர்லெஸ் மூலமா உலகம் ஃபுல்லா பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹை வோல்டேஜ் சப்ளையை ஏர்ல டிரான்ஸ்மிட் பண்ணி அதை எர்த் மூலமா பூமிக்கு அனுப்பி பூமியோட எந்த மூலையில இருந்து வேணாலும் ஒரு சின்ன ரிசீவரை வச்சு நம்மளால அந்த பவரை எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த ப்ராஜெக்டை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது தான், இல்லைங்களே. பூமிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது பவர் லாஸ் ஏற்படுது. இது எல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ப்ராஜெக்டை யோசிச்சு அவர் இவ்வளோ மிக பிரம்மாண்டமான ஒரு டவரை கட்டுறாரு. அப்போ அவரோட இன்வெஸ்டர் டெஸ்லா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த ப்ராஜெக்ட் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. அதுக்கு டெஸ்லா சொன்ன பதில் தான் இந்த ப்ராஜெக்டையே முழுசா நிறுத்த வச்சது. அதுக்கு டெஸ்லா என்ன சொன்னாருன்னா, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா உலகத்துல இருக்கிற எந்த மூலையில இருக்கிற ஒரு குடிமக்களும் இலவசமா மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை உலகம் பூரா நம்மளால சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பதில் அந்த இன்வெஸ்டரை ஜேபி மார்கனை ரொம்ப யோசிக்க வச்சது. உலகம் பூரா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை நம்ம கொடுத்தா யார் நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுவா? அவன் அங்கங்க ஒரு ரிசீவரை வச்சு எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பானே, இதனால நமக்கு என்ன லாபம்? அதனால இந்த ப்ராஜெக்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்டுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா $1,50,000 அமெரிக்க டாலர். இன்னைக்கு மதிப்புப்படி அது கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடிக்கான மதிப்பு இருக்கு. இப்படிலாம் யோசிச்ச ஜேபி மார்கன் இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபண்டிங் பண்ண மறுத்துட்டார். முடிஞ்ச வரைக்கும் அதை கொண்டு போக முயற்சி பண்ணாரு டெஸ்லா. ஆனால் அவரால் முடியல. அந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வாங்க முடியல, அங்கே வேலை செஞ்ச ஆளுங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியல. அதனால ப்ராஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாச்சு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த ப்ராஜெக்ட் டோட்டலாகவே நின்று போச்சு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, எத்தனையோ இன்வெஸ்டரை போய் பார்த்து அவங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாரு. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா உலகத்தையே இந்த ப்ராஜெக்ட் புரட்டி போடும், இது ஒரு மிக அற்புதமான ப்ராஜெக்ட் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எந்த இன்வெஸ்டரும் இதுக்கு பணம் கொடுக்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முயற்சி பண்ணி பார்த்தவர் அந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டு 1903 இந்த ப்ராஜெக்டை மொத்தமா கைவிடுறாங்க. 2 வருஷம் கஷ்டப்பட்டு செஞ்ச ப்ராஜெக்டை மொத்தமா கைவிட்டுட்டு அவருடைய மற்ற கண்டுபிடிப்புகளான ரேடியோ டெக்னாலஜி, ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட் ரிசர்ச், எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதுக்கு கூட அவர் கையில பணம் இல்லை. எந்த ஒரு இன்வெஸ்டரும் இவரை நம்பி பணம் கொடுக்க முன் வரல. அதனால இவரோட லேப்ல இருக்கிற பொருட்களை வித்து அவர் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது 1917 இந்த வார்டன் கிளிஃபே டவரை இடிச்சு தரமட்டமாக்குறாங்க அவர் கண்ணு முன்னாடியே. அவரோட கனவு சுக்குநூறா போகுது. உலகத்துக்கே இலவசமா கரண்ட் கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியோட கனவு அவர் கண்ணு முன்னாடியே தூள் தூளா போச்சு.
இதுக்கப்புறம் அவர் மனசு ரொம்ப ஒடிஞ்சு போய் இதுக்கப்புறம் அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாரு. நியூயார்க் நகரத்துல இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டல்ல ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கி அங்கேயே அவரோட வாழ்நாளை கழிச்சிட்டு இருக்காரு. 1943 அமைதியான முறையில இறந்தும் போறாரு. உலகத்துக்கே கரண்ட்டை கொடுக்கணும்னு நினைச்ச, அதுவும் இலவசமா கரண்ட்டை கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு தலை சிறந்த விஞ்ஞானிக்கு சரியான நேரத்துல அவருக்கு மட்டும் பணம் ஃபண்டிங் மட்டும் கிடைச்சிருந்தது அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஃப்ரீயா கூட கிடைச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் இதை பத்தின ரிசர்ச் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அது ஈஸியா நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு விஞ்ஞானிக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா இன்னைக்கு சாதாரணமா நம்ம ஊர்ல சின்ன சின்ன பசங்க, இன்ஜினியரிங் முடிச்ச பசங்கலாம் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸை கையில வச்சுட்டு அலையிறாங்க. அவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்குது. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் முடக்கி போட்டுறக்கூடாது. இந்த நேரத்துல நம்ம டெஸ்லாக்கு மிகப்பெரிய மரியாதையை செலுத்தி தான் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் உங்க மின்சார மனிதன்.